ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எம்டி ஹேண்ட் சேனல்லேருந்து மெட்ராஸ் குக்கிங் சமையல் பரிதாபங்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட அதே வீடியோ தான். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா, வாத்தல சமையல். சார் நீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். சமையல் நான் கூட தலையில தான் மாட்ட போறேன்னு நினைச்சு ரோட் வீடியோ தான் போட்டிருந்தேன். அப்படி ட்ரோல் வீடியோ தான். எப்ப திடீர்னு சமையல் பார்த்தான்னு தெரியல. என்னடா பண்ணமோ பண்ற போய் சொல்லலாம். வந்து ஜாலியா சமைக்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் தூக்கி போடுறேன். தூக்கி போட அப்படி டக்குனு ஒரு கோட்டை மாதிரி வந்துடுறேன். என்ன இதெல்லாம் எஜமா நல்லா இருக்கும்ல. அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு மாதிரி இருக்க போது மாதிரி எல்லாம் கிடையாது. வேண்டாம், அந்த ரீல்ஸ் பண்றவங்க எல்லாம் பண்றாங்க, நமக்கு தேவையா அதெல்லாம். சரி இது வச்சேன் மினியன் மாதிரியா இருக்குதியா? தொப்ப தெரியல. உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். என்னடா இது துண்டு கட்டியிருக்கேன். நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, வைஃபோட சண்டை மேம், உங்க சமையல் பார்த்து சமைச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், தேங்க்ஸ்ன்னு சொன்னாரு. சோ இது போல நிறைய மீம்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கமெண்ட் வந்து அதெல்லாம் முடிச்சு நம்மளால சமைக்க முடியுமா, ஒரு குழம்பு வச்சிட முடியுமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணணும். சீடியில் நீங்க சொன்ன ஃபார்முலா கேட்டு சாம்பார் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நான் மட்டும் இந்த வீடியோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா எவனையும் நம்ப தேவையில்லடா. நானே சமைப்பேன்டா. 3 மணிக்கு கூட ஏன் சமைச்சிட்டு இருப்பேன்டா. எவனையும் நம்ப தேவையில்ல. ஆக்சுவலா நான் சமைப்பேன். முட்டை தோசை, பெப்பர் முட்டை தோசை, ஆனியன் தோசை, இது மாதிரி வெரைட்டியா பண்ணுவேன். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. ஆனா குழம்பு மட்டும் வைக்க தெரியாது எனக்கு. அதுதான் பேச்சுலருக்கு எல்லாரும் அதெல்லாம் பண்ணுவோம்பா. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலைதூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மையிலே கிரேட். நீங்க ஃபர்ஸ்ட் நாம சமைக்க போறது என்னன்னா சாம்பார். பிரான் வணக்கம் பிரான், அலப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான். பண்ண முடியாது பிரான். எத்தனை பேர் என்னை மறட்டினாலும் நான் வீடியோ போட்டுக்கதான் பிரான், திருப்பேன் பாத்துங்க பிரான். அந்த அக்கா வீடியோ பார்த்துக்கிட்டே சமைக்க போறோம். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசியில வேணாண்டா டெலிட் பண்ணுறது தான் பயமா இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தானே சமைக்க போறேன். வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம ஊர் ஸ்பெஷல் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வச்சு இட்லி, தோசை, பொங்கல், வடை, அப்புறமா சாதம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த சுவையான சாம்பார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பு நம்ம வேக வச்சிடலாம். என்னடா ஒரு கப் வருமா? எத்தனை கப்? ஐயோ அதிகமா வேணும். கையெல்லாம் க்ளோஸ் அப் எடுக்காத, கண்ட்ராவியா இருக்கும். அக்கா சொன்ன மாதிரி பருப்பு வந்து எடுத்தாச்சு. இது 1 கப்பா 1.5 கப்பான்னு தெரியல. சரி எடுத்தாச்சு. ஏதோ நல்லா வாஷ் பண்ணிடுறேன். நல்லா சுத்தமா இருக்கணும். சுத்தம் தான் நமக்கு வந்து சோறு போடும். சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் சாம்பார் ஊத்தும். ஓகே, நம்ம அக்கா சொன்ன மாதிரியே துவரம் பருப்பு எடுத்தாச்சு. இப்போ என்னடா இது எடுக்க இப்போ வந்து போட போறோம். என்னடா இவ்வளவு பருப்பு வந்துருச்சு? ஆத்தாடி என்ன புட்டு வச்சுட்டீங்க? சாப்பிடுப்பா. ஐயோ நிறைய வரப்போகுது. ஒரு அண்டா குக்கர் முழியா வரப்போகுது சாம்பார். இதுல போறது கெட்ட தண்ணியாடா போடுவேன். ஊர்ல இருக்கிற முள்ள மாதிரி சரி என்ன தான் போடுறீங்க? தண்ணி ஊத்துதுடா. நல்லா எங்க இருந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து மெர்ஜ் பண்ணி போறாங்க தெரிய மாட்டேங்குது. 2.5 கப் போட்டாச்சு. சரி ஓகே, இது ஆன் பண்ணலாம்ல. பத்த வச்சிடலாமா? மூடணுமா வேற? சரி மூடுறது மட்டும் பத்த வைப்போம். இது அனல் அடிக்குது. வெயிட் பண்ண கூடாதா? அதான்டா பேச்சுலர் சமையல். நான் ரிஸ்க் எடுப்பேன்டா. வெடிச்சதுதான் மொத்தமா தீஞ்சிருக்குமே. ரொம்ப நேரம் நானும் பேசிக்கிட்டே கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சிருங்க. ஓகே, 4ல இருந்து 5 விசில் சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து காய்கறிகள்லாம் வெட்டிடலாமா? நசீர் வெட்டா என்னது மேல கை இருக்குது, இன்னும் இருக்குது. ஆண்டா காய் என்ன கை விடுறீங்க? கடுப்பாக. இவன் வேற கேமரா எங்க போனாலும் வருவாங்களே. ஒரு ரகசியங்கள் கூட பண்ண முடியாது போலயே. எல்லாம் போடவே இல்லை. என்னடா நான் அதிரடி சமையலுமே ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். சரி எடுத்து எல்லாம் பண்றது. அந்த 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 ஷோல என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியல. வேற லெவலான ஷோ அதெல்லாம். ரொம்ப டைட்டா இருக்கடா இந்த உடம்பு. எதுவும் தாங்க உடம்பு. அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. சரி ஓகே. என்னடா இவ்வளவு பெரிய முள்ளங்கியா இருக்கு? இதோட பாதி யூஸ் பண்ணிக்கிட்டு
மாத்திருக்கீங்க போலியே. ஐயோ விசில் அடிக்க போகுது. விசில் வந்துட்டு ஒரு விசில். 4 விசில் வரணும்பா. ஏன்பா நீ வேற? வெங்காயம் தாண்டா, இந்த சின்ன வெங்காயம் போட்டா கடுப்பு. ஓகே 5 விசில் வந்துடுச்சு. இதுல வந்துட்டு வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் அதை நானே தான் சமாளிக்கணும். இந்த சாம்பார் மட்டும் நல்லா வரட்டும். அக்காவுக்கு பார்சல் அனுப்பிடுறோம், கொரியர்ல அனுப்பிடுறோம். ஓ மெட்ராஸ்ல வச்சு கொரியர்ல கும்போட போதா? நாங்கன்னா அந்த காலத்துல வெங்காயம் வெட்டும் போது தோலை உரிக்காம விட்டுறீங்க. தோலை உரிக்காம வெட்டுறது, தோலை உரிச்சிட்டு வெட்டுறது இதெல்லாம் எனக்கு தெரியும். கண்ணு எரியல. ஒரு பெரிய வெங்காயம் தான் கண்ணு எரியுமா? சின்ன வெங்காயம் தானே கண்ணு. டேஸ்ட் எனக்கு இந்த சின்ன வெங்காய சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சௌ தோலை வர செய்யணுமா? தோலை வர செய்யணுமா அதுக்கு? நல்லா தான் பண்றாங்க. பண்றதெல்லாம் ஓகே. கடைசியில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல. எந்த சைடு கிடைக்குதோ அந்த சைடுல விட்டு அடுத்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? ஓம்பே 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 போய். இதை செஞ்சுட்டா நமக்கு சாம்பார் முடிஞ்சிரும்ல. ஏன் ஒருத்தன் போயிட்டான். பேசினே இருக்கோம். வீடியோ வெளியே போயிட்டு உடனே வந்துடுறேன்டா. இது வேற ஒவ்வொருத்தரும் ஐடி பாடுங்களே சமைக்கிறதுக்குள்ள. மச்சி பாபா வயிறு லைட்டா கலகுது. ஏரி வரைக்கும் போயிட்டு வரேன், கொஞ்சம் பாத்துக்கியா. இப்ப வந்துடுறேன் மச்சி. நீ சொல்றதான் கரெக்ட், எதுக்கும் கவலைப்படாத. காய்கறி எல்லாத்தையும் வெட்டியாச்சுடா. இருங்க, எலும்பு டாக்டர் போய் கூட்டு வந்துடுறேன். டேய் எவன்டா சிவனாண்டி உடம்புல இருக்கிற எலும்பா? டிஎம்டி ராடு முறுக்கு கம்பிடா. அது எந்த காலத்துல உடைஞ்சி? ஒரு கேன பயலா இருக்கு. சரி காய்கறி எல்லாத்தையும் கழுவி வச்சாடா. எடு காய்கறி கழுவுறத சுத்தமாக கழுவிடலாம்டா. இது வேணா சுத்தமான சாப்பாடு எங்கேயுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அதுவும் பேச்சுலர்ஸ் ரூம்ல. ஏன்பா நீ வேற? ரொம்ப போகாது. எல்லா காய்கறிலையும் கழுவியாச்சு. போடு. சாம்பார் ரெடி. எனக்கு இப்பதான் ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. போடு அருமையா இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க இது மாதிரி. ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. ஒன்லி பெஸ்ட். இதை எடுத்து ஓரமா எனக்கு தெரிஞ்சு குக்கருக்குள்ளேயே காய்கறி எல்லாம் போட்டு வச்சா சீக்கிரம் வந்துடும். என்னடா காட்டுதா? பாருங்கடா நீங்க என்ன நீங்க பார்க்காம இதுக்குள்ளேயே காய்கறி எல்லாம் போட்டு ஈஸியா பார்த்தாச்சா? முடியலாமா முடியாச்சு. காட்டுற டைம்ல முடியும். எங்கடா மூளை எங்கடா இந்த மூணுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது. வெட்டின காய்கறி எல்லாத்தையும் அழகா தனித்தனியா பிரிச்சு வச்சாச்சு. இதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இருக்கிறதுல. இப்போ வந்து காய்கறி வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து துவரையும் ரெடி ஆயிடுச்சு. அது எதுக்கு பிரிச்சு வச்சிருக்கணும்? எப்படியே ஒன்னா தாண்டா போட்டு அடுக்க போறீங்க. டேபிள் ஸ்பூன் சொன்னாங்க. அது எதுக்குடா போது பொழுதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கீங்க? அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. என்ன சேர்க்காத எண்ணெய் ஊத்துறது இல்லையா? எவ்வளவு அழகா ஊத்திருக்கேன் எண்ணெய்ங்க. டேபிள் ஸ்பூன் சொன்னாங்க. ஆனா நம்ம கம்மியாவே எண்ணெய் ஊத்திப்போம். நம்ம ஊத்துறதானே எண்ணெய். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு. அப்பா வெடிக்குதுடா. கொஞ்சம் கடுகு, வெந்தயம். சீக்கிரமா 2 காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகா புட்டு போடணுமா? ஓகே அப்படியே போ. அடுத்து என்ன சொல்றாங்க? கருவேப்பிலை இலை. புதினா போட மாட்டாங்களாடா அதுல? இதுல இருக்குடா இப்போ சாம்பார் எழுதிங்களா தெரியலையே. இது வேறயா? இருடா. ஐயோ பயமுத்தாதீங்கடா. வதக்கிறதுல இவ்வளவு பிரச்சனையாடா? ரியாலிட்டியில வந்து பாத்துக்கிட்டே நம்ம பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குப்பா. கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை இலை. கருவேப்பிலையும் போட்டாச்சு. வேற நெக்ஸ்ட் அப்புறமா கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் காயம். காயம். காயமா? இது ஓ, நாங்க பெருங்காயமா? இவ்வளவுதானே. 1/4 டீஸ்பூன் தான் சொன்னாங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அடுத்தது வந்து காயம்னா என்ன? பெருங்காயம் தேடு. பெருங்காயத்தூள் இதுதான் காயம் சொல்லுவாங்களாடா. அதுவும் 1/4 டீஸ்பூன். இதுல எல்லாம் ஸ்பூன் பெருசா இருக்கு. போடுறது ஏறா அப்படியே மேலாப்ல பரபர தூயி விட்டு மறுபடியும் போட்டுமா? வேண்டாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு
எனக்கு தெரியல, பயமா இருக்கு. 10-12 சின்ன வெங்காயம். அடுத்து வெங்காயம். ஏய் அருமையா வந்துட்டா. அதுல வர அவுட்புட் வேற மாதிரி இருக்கு, இதுல வர அவுட்புட் வேற மாதிரி இருக்கு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு மட்டும் ஓரம் கட்டுது. ஓரம் கட்டுது. அதுல அழகா வெங்காயம் அழகா போட்டு அழகா இருக்கு. இது ஏதோ மத்தி ஏடா, இருக்கு. மிளகாய் அப்படியே பெருசு பெருசா போட்டு வச்சிருக்கீங்க. நல்ல காய்கறிகள்டா, சட்டியே பத்தாது போலடா. ஐயோ ஐயோ, ஏன்னா 2 காய்கறி வேணா எடுத்துருவோமா? ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க, இடம் இல்ல, ஹவுஸ் ஃபுல்லு. என்ன முழுக்க முழுக்க காய்கறி மட்டும் தான் இருக்கு. சுடுடா கரண்டி. ஐயோ ஐயோ. ஏ கருகிட்டுறா. ஆஃப் பண்ணிடுமா? வீட்ல பண்ண சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுங்கிறதுக்கு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டா சாம்பார் பொடியோ நீராகி வேற வீட்டுல அந்த சாம்பார் பொடி ஒன்று வாங்கணும்ல, அது எங்க எடு? 2 டேபிள் ஸ்பூன். என்ன டேபிள் ஸ்பூன் எங்கெல்லாம் அந்த டேபிள் ஸ்பூன்? ஏய் எந்த டேபிள் ஸ்பூன் என்ன சரியா போடு யாரையே கிராட்டம் வைக்கிறதா சாம்பார். என்ன சமையலா வரும்போது சத்தியமா சொல்லடா எனக்கு. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஐயோ மிளகாத்தூள் உண்டா? இது சாம்பார் தூள், அடுத்து மிளகாத்தூள். அது எத்தனை ஸ்பூன்? மஞ்சத்தூள். மஞ்சத்தூள். ஏ யாரா மஞ்சள்? எல்லாம் மட்டியார் தானே. என்ன எப்படியா சமைக்கிறது தெரியலையே. மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு சரிங்க அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து. அவங்களோட அவுட்புட் வேற மாதிரி இருக்குடா. நான் இப்படி கிழிஞ்ச போஸ்டர் மாதிரி தொக்குறேன், நீ இப்படி கம்பீரமா அவங்கள ரெகுலரா சமைக்கிறாங்க. நம்ம என்னைக்கா சமைச்சிட்டு தான் இருக்கு. பண்ணதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி எலுமிச்சம்பழ சைஸ் புளிய 10 ல இருந்து 20 நிமிஷம் தண்ணீரை ஊற வச்சுட்டு அப்புறமா என்னடா 10 ல இருந்து 15 நிமிஷம் சமைச்சிட்டு எங்கடா போயிட்டு இது எடுக்கிறது? ஐயோ அக்கா முன்னாடியே சொல்லிருக்கலாம்லக்கா. ப்ரோ அதுதான் ப்ரோ முக்கியமே. இததானே நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி வாயை மூடல. இப்ப புளி எங்க? நீலவா டேய் கபில வா. ஏய் இப்ப போயிட்டு புளிய கரைச்சி என்னடா பண்றது? இப்ப முன்னாடி அப்படியே கரைச்சலாமா? ஏன் 10 நிமிஷம் ஊற வைக்கணுமா? நேரம் தவறுகள் பண்ணிடுறோம். அக்காவை குறை சொல்ல முடியாது, நம்ம தவறு தான் அது. why some technical error, human error. வீடியோ நீ முழுசா பார்த்துட்டு அடுத்து ஆரம்பிச்சிருக்கணும். சரி ஓகே, அவ்வளவுதான் போதும். நானும் அடிக்கடி கை கழுவிட்டே இருப்பேன்டா, ஏன்னா சுத்தமா இருக்கணும்ல. எதுலையுமே கிளீனா இருக்கும். எப்பா சரி ஓகே, இப்போ ஆன் பண்ணிப்போம். ஓ நிறுத்தி வச்சு மறுபடியும் ஆரம்பிப்போம் வேலைகளை. இப்பயே அந்த சாம்பார் லுக் வந்துருச்சுடா. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க? சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பா? தேவையான அளவு உப்புக்கு நான் எங்க போறது? இப்ப பருப்பு போட்டா அந்த சுவை வந்துருண்டா, கரெக்டா வந்துருண்டா. தேவையான அளவு உப்பு எங்க இருக்கு? இப்ப எல்லாம் முழுசா போடுறதெல்லாம் மேட்ரே இருக்கு நமக்கு. நான் கரெக்டா உப்பு போடுவேன். அதுல என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. மலை சாரல் அழகா போட்டு இது போதும். அவ்வளவுதான். சரி ஓகே, கிண்ட வேண்டியதான். சமைக்கிறது அழகா போட்டோ எடுத்துக்கிறியா? அப்படி ஒரு போட்டோ எடுத்து நல்லா இருக்குல்ல? அப்படி எடுத்தா சார் கெத்தா இருக்கும். போயா இத மூடி வச்சு காய்கறிகள்லாம் 80% வேகிறது வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். அது தெரியாது நமக்கு. ஓகே, காய்கறிகள் 80% வேணும்டா. மூடி வச்சிடலாம்டா. இதை பாத்துக்க, இந்த கலவைகளை மூட போறோம் பாத்துங்க. எடுக்கும் போது எப்படா எடுக்கிறது? எப்பா எப்படி இது? நான் வந்துட்டு தனியா செய்யற மாதிரி தான் இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் நானே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஷூட்டுங்கிற மேல வச்சு அரேஞ்ச் பண்ணி சமைக்கவும் கத்துக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. வீடியோக்கும் வீடியோ ஆச்சு, சமைக்கவும் கத்துக்கிட்டாச்சு. பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு. இப்பவே அந்த சாம்பாரோட அந்த கமகம மனம் வந்துருச்சு. என்ன அது பருப்புன போடவே இல்ல? ஐயோ இது மேல ஏன் கரண்டி வச்சுன்னு தெரியலையே. இது வேற சூடா இருக்கு மேடம். இப்ப யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பசங்களுக்கு கை அதெல்லாம் எடுத்துட்டு இருப்ப நீ. நிப்பாட்டுற கேமரா. இது இப்ப வந்து காய்கறி வந்துட்டாங்கிறது எப்படி பாக்குறது? அதுக்கு வேற கரண்டி வச்சிருக்கேன். எப்படி பாக்க 2 பேரும் கையில வச்சு பார்த்தாலும் லைட்டா செய்யணும்.
80% எனக்கு என்ன கணக்குனே தெரியலடா. ஒரு 2 நிமிஷம் வந்தா போதும் நினைக்கிறேன் அநேகமா. ஆனால் வாசனை வந்துட்டு நல்லா கமன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுத்து பருப்பை எடுத்து போட்டுட்டா வேலையை முடிஞ்சிச்சுடா. இது மட்டும் ரெடி ஆகட்டும். உங்களாம் தூக்கி போட்டு சொருவுறான்டா அவங்கள. சரி எடுத்துலாம்டா. அது என்ன ரேஞ்சில் வருதுன்னு பார்த்தா தானே தெரியும். இது வருதுடா. இப்போ எப்படி இருந்தது இதெல்லாம் கட் பண்ணாலே வருது. இப்போ வந்து 80% நாங்களே நினைச்சிட்டோம். ஒரிஜினல் சாம்பார் ரோய், உங்களுக்கு சூப்பர் சாம்பார் ரோய். இனிமே கலக்கல் தான். சாம்பார்னு ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கடா. இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? இதுதான்டா சாம்பார், ஒரிஜினல் சாம்பார் இதுதான்டா. இவ்வளவு வீட்டுல நம்ம சாப்பிட்டதுன்னா சாம்பாராடா. எனவே இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்ம ஏமாத்திருக்கா? எவ்வளவு சூப்பரா வந்துருக்கு. இந்த ஆல் கிரெடிட்ஸ் டு மெட்ராஸ் சமையல் அந்த அக்காவுக்கு மட்டும்தான். சாம்பார் இப்ப அழகா கொதிக்குது. ரத்த கொதிப்பு என் மாமா நாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சக்கல்ல உண்டு. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பார்க்கலாம். சாம்பார் வாசனை சும்மா கம நடிக்கிறதா? அப்படி அதுக்காக கொஞ்சம் இனிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெள்ளமா இல்லையா வெள்ளமெல்லாம் போகிறீங்க சார். ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு எனக்கே. இல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்துட்டு இதே மாதிரி தான் பேச்சுலர் ரூம்ல செய்வாங்க. அந்த சாம்பார் வாடை வருதுடா. அப்ப அவங்களும் இந்த மாதிரி வீடியோ பார்த்தா செஞ்சிருக்காங்க போல. சாம்பார் வேணா டேஸ்ட் பண்ணி பார்க்குமா? ஊதியே போயிட்டு காண போயிட்டு ரொம்ப ஊதிட்டோம். காண போயிட்டு இருக்கா என்னதே கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஆனா எனக்கே டவுட்டா தான் இருக்கு. இது நல்லா இருக்கா என்னன்னு. நடிக்கிறான், சூப்பரா நடிக்கிறான். பச்சை பொய்ய உண்மை நடிக்கிறான். கொத்தமல்லி போலடா, அதான்டா டேஸ்ட். கொத்தமல்லி வேற கொத்தமல்லி போட்டா இதோட சுவைகள் எல்லாம் வந்துடும். அதாவது பாருங்க, இந்த சாம்பார் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கடா. இந்த வியூ கிடைக்காது. அதுக்கப்புறம் எதுக்கும் வீடியோ எடுத்துக்கிறேன். எடு அழகா இருக்கா? அந்த வியூ எப்பவுமே கிடைக்காது. மூட போறேன். அடுத்து இப்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து டேஸ்டான தோசை செஞ்சாதான் சாப்பிட முடியும். மாவு எங்க இருக்குன்னு சொல்லு. டேய் தோசை நான் சூப்பரா ஊத்துவேன்டா. தோசை என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. அறுசுவை அம்பி, தி கிங் ஆஃப் டேஸ்ட். உங்களுக்கு முன்னாடி மத்தவெல்லாம் வேஸ்ட். மாவு இது மட்டமான மாவா இருக்கு. ஏன் மாவு வந்து இதா இருக்கு, பிடிக்கல போலடா. அதனால என் சாம்பார் டேஸ்ட் மிஸ் ஆயிட போகுது. போதும் ஃபர்ஸ்ட் தோசை ஒரு மாதிரியா தான் இருக்கும். தோசை வர மாட்டேங்குது. தோசை ரெடிக்கு செமையா வந்துட்டு வரு. இது மாரி தோசை டே அக்காளி எப்படி தோசை வருது ஃபர்ஸ்ட் தோசைய? சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. இவ்வளவு ஒரு டேலண்டடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆயிருப்பீங்க. இப்ப டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். அவ்வளவுதான் தோசை அருமையா இருக்கும். அப்படி அருமையா எடுக்கணும். அப்படி இப்படி விட்டுனா இப்படி வரும், இப்படி விட்டுனா இப்படி வரும். அழகா அப்படி அப்படி. ஐயோ பரவாயில்ல. இருந்தாலும் எவ்வளவு அழகா அருமையா செஞ்சு வந்தீங்களா? பாத்தீங்க, இப்ப அக்கா சமையலை விட நம்மளோட சமையல் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. ஆனவத்தை மட்டும் அடக்கூடாது. இன்னைக்கு நாள் இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் எடுத்து இடையில வச்சு அழகா போடுறது. அப்படி காய்கறிகள் காய்கறில வாய்க்கிலே பார்த்துக்க மாட்டோம்டா. ஐயோ என்ன கன்றாவே இருக்கும். நடிக்கிறான்டா. காலையிலே உண்மையா நல்லா இருக்குடா. வாழ்க்கையில நாக்கில தானே இருக்கு. இதுமாதிரி சாப்பிட்டதே கிடையாது நான் வாழ்க்கையில. இப்படி ஒரு சாம்பார் சரவண பவன்ல கூட சாப்பிட்டது கிடையாது. குடிக்க தண்ணி ரெடியா சொல்லிக்கலாம். சூப்பராடி. ஆனால் பயமா இருக்கு. இதை பார்த்துட்டு நம்மளே சமைக்க சொல்றாங்களோட. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா சொன்ன மாதிரியே நாங்கள் சாம்பார் செஞ்சோம். சில மிஸ்டேக்குகள் பண்ணாலுமே நல்லபடியா சாம்பார் வந்துடுச்சு. அடுத்த டைம் பண்ணும்போது இன்னுமே பர்ஃபெக்டா பண்ணுவோம் நம்புறோம். அக்காவோட பேரை காப்பாற்றுவோம். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. இது குறைகள்னு உண்மையை சொல்லணுமா? உண்மையை சொல்ல போட நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனா
ஆனால் பர்ஃபெக்டான சாம்பார் டேஸ்ட் வந்துட்டுரா. காய்கறி எல்லாமே வந்துருக்கு, அருமையான முறையில். நாங்களே சும்மா தான் இது பண்ணோம், காய்கறி எல்லாமே அருமையாக வந்துருக்கு. அவ்வளோதான் சமையல். இல்லை காய்கறி பாரு நல்லா தான் இதை பார்க்காத, நல்லா தட்டு கட்டுறாங்க, நல்லா தான் வந்துருக்கு. குதறி வச்சிருங்க, அதனால தானே சாம்பார் நல்லா இருக்கு. பேச்சுலர் ரூம்ல இதே மாதிரி தான் சாம்பார் செய்வாங்க, ஆனால் அதை விட கொஞ்சம் பெட்டராகவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாம்பார் வந்து சரவண பண்ணி கிடையாது. ஆரியம் அவங்களை சாப்பிடும் போது கூட இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்டது கிடையாது. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தான் கடுப்பாகும் போல. இந்த சாம்பார் செஞ்சது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதை விட என்ன சொல்றது, மாதிரி ஹாப்பியா இருக்கு. நல்லா தாண்டா இருக்கு, உண்மையாவே சாம்பார் நல்லா. இப்பயும் சூடா தாண்டா இருக்கு. நான் வேணா ஒரு தோசை ஊத்துற சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல வேணாம். எத்தனை தடவை சொல்றேன், காதுல கேட்கலையா? உங்களுக்கு சாவனா பயம், எனக்கு இல்ல. சரி போதும் நல்லா இதோட இருக்கு. வீடியோ போதும். லாஸ்ட் நல்லா இருக்கு உண்மையிலுமே. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல காமெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருந்தேன், பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயின்னு விட்டுட்டேன். பட் நீங்கள் பார்க்க சொன்னீங்கனால ஃபுல்லாக பார்த்தேன், உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. இது காமெடியாக, ரொம்ப காமெடியாகவும் இல்லை, ட்ரோல் பண்ணுற மாதிரி, அந்த மெட்ராஸ் சமையல் ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் பேச்சுலர் ரூமில் இருக்கும்போதும் சமைச்சு தான் சாப்பிட்ருக்கோம், அது நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஞாபகப்படுத்து, திருப்பி பழைய ஞாபகங்கள் அந்த மாதிரி ஞாபகப்படுத்துன மாதிரி இருந்துச்சு. சரி பார்க்கலாமேட்டு தான் ஃபுல்லாக பார்த்தேன், உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி தான், அவ்வளோவா ட்ரோல் பண்ண மாதிரி இல்லை, பட் நல்லா இருந்துச்சு, வீடியோ நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு எம்டி அண்ட் அஜித். அது ட்ரோல் வீடியோ தான் நிறைய போட்டிருப்போம், அப்படி நிறைய ட்ரோல்ஸு, ட்ரோல்ஸு, ரீல்ஸு, ட்ரோல்ஸு, இந்த மாதிரி தான் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து போடுறது, நேப்டோல் நிறைய கலந்துனால நிறைய வேறு வீடியோ போட்டிருந்தேன். அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், நல்லாயிருக்கும். இந்த குக்கிங் சமையல் சொன்னதையுமே சரி இது வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்தா அதுக்கப்புறம் பார்க்காம விட்டேன். நல்லா தான் இருந்துச்சு, உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா காமெடி கலாட்டாக இருக்குது எல்லோரும் சேர்ந்து சமைக்கும் போது. தனியாக சமைக்கிற மாதிரி தான் தெரியுது, அவ்வளோவா கலாட்டா இல்லை. ரூம்லனா இன்னும் கலாட்டாவாக இருக்கும், அந்த கலாட்டாலாம் திரும்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அண்ட் பாலாஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பை பை.